இல்லாம இப்ப எப்படி இருக்காலும் பார்த்து பல வருஷம் ஆகி போச்சு. ஏழு பாத்துங்களா? ஏழு எல்லாம் எழிலாயுது. இது எழிலாயுல குயிலாயுது. எங்க ஏழு மயிலுங்க மயிலுங்க அது. ஆமாங்க மயில். ஆங்க 100 வார்த்தை சொன்னா கூட சூப்பரா அருமையா சொன்னீங்க. அதாவது எழில் என்றாலே அழகு. எழில் அரசி. அழகுக்கெல்லாம் அரசின்னு அருமையா பேர் வச்சிருக்காங்க. அழகுக்கெல்லாம் அரசி, எழில் அரசி. ஆனா இவன் வாயை திறந்து பேசினா குயில், இவன் நடந்தா மயில். அப்படியா? ஐயோ சத்தியமா உங்களுக்கு கிடைக்காது பெயில். கேப்பா சத்தியமா என்னப்பா இது? இல்ல நல்ல வார்த்தையை சொல்லுன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சூப்பரா இருக்கீங்கன்னு பார்த்தா இவன் ஓண்டா எக்ஸ்பிரஸ் மெயில்ன்ற. ஆனா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் ஜெயிலுன்ற. ஆனா கிடைக்கவே கிடைக்காது பெயில்ன்ற. அந்த நிலைமைக்காக கொண்டு போய் விட்டுருவாங்க. இல்ல என்னப்பா? இல்லப்பா சின்ன வயசுல பார்த்தேன். ஜெட்டி இல்லாம என்ன அழகா இருந்தா தெரியுமா? சத்தியமா எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம். எங்க அவளை கூடு பதில இந்த கல்யாணத்தை நிறுத்து. மனசுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சின்ன குழந்தைல ஜெட்டி இல்லாம பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? அடிச்சு பல்ல நிறுத்துறான்னு சொன்னேன். நான் குழந்தை விரல மாட்டி தப்பிக்கிறது பழகலாம். ஏடா சின்ன குழந்தைல வந்து ஜெட்டி இல்லாம பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? பாக்கிறதுக்கு 16,000 கண்ணு தேவைப்பட்டது. பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாண்டா கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா சின்ன குழந்தைய பார்த்தேன். அதுதான் நினைச்சு. ஆனா இப்ப பாரு சத்தியமா நல்லாவே இல்லை. இருந்தாலும் அப்ப பாக்கிறதுக்கு அழகா இருந்தா. இப்ப பாரு இந்த லாரிக்கு பர்தா போத்துற மாதிரி எவ்வளவு அசிங்கமா இருக்கிற பாரு. அப்ப செட்டிலாம் இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்தா. லாரிக்கு போத்துற மாதிரி இல்லைங்க. எருவுல வைக்கிற மினி டேங்க் மேல படி போய் காய வைக்க மாதிரி. ஏய் போடா உள்ள. மாமா அதெல்லாம் போக முடியாதுமா. உள்ள போற மாதிரி இடம் இருக்குதா? ஏய் பாருங்க வண்டில எப்படி பாத்து. மூளை இருக்கிற இடத்துல போடா டேய். போடா டேய். போடா. வேணும்னா நீக்கு போற. ஏய் போடா போடா போடா. போனா கூட நான் தாங்க வரணும். ஏய் நான் கூப்பிடு போடு வா போ. மாமா அப்ப சின்ன குழந்தையா இருந்தா அப்படி இப்படி தான் இருக்கு. பெரிய பொம்பளை இல்ல. ஆனா இருந்தாலும் சும்மா பார்க்கிறதுக்கு சும்மா கிண்டி ரேஸ் மாதிரி காயா. எப்படி இருக்கீங்க பாருங்க. கிண்டி ரேஸ் மாதிரி இருக்கா. ஒரு 4 நாளைக்கு கொடுங்க. நானும் சவாரி செய்து பார்க்கறேன். போடா. ஏய் நான் மூதேவியே. இத பீச்ல ஒரு குதிரையாவது ஒரு 50 ரூபாய் கொடுத்தா ஒரு ரவுண்ட் போய் வரதுக்கு. கிண்டி ரேஸ் குதிரைடா. ஏய் அவன் கிண்டி ரேஸ் குதிரை மேல எவ்வளவு பந்தயம் கட்டுறான் தெரியுமா? 5 லட்சம் 10 லட்சம் கட்டுறாங்க. இருக்கறவங்க கட்டுவாங்க. ஐயா எவ்வளவு கட்டுறாங்க? கிண்டி ரேஸ் குதிரை மேல 5 லட்சம் 10 லட்சம் கட்டுறாங்க. எவ்வளவு கட்டுறீங்க அந்த குதிரை மேல? 5 லட்சம் ரூபாய் கட்டிக்கிறோம்பா. கட்டிட்டீங்களா? அதே கட்டிட்டா. அப்படியா? மாமா ஆமா அக்கா வந்து பார்த்தாளா? எங்க அக்கா பார்த்தா இது சொல்ல வேண்டியதா சொல்லிட்டா. அப்படியா? மாமா என்ன 2வது கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு மனப்பூர்வ சம்மதமா? எப்ப என்ன நீ 2வது கல்யாணம் செஞ்சுக்கணும்னு சொல்லியோ அப்பவே லாட்டரி சீட்ல எனக்கு 4 கோடி ரூபாய் இந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
என்னடா? இவரால அந்த அம்மாவுக்கே ஒரு குழந்தை குடும்பம் டேய், இது எங்க குடும்ப விஷயம் இது. ஏண்டா? நான் கோகுல ஏய், இது எங்க குடும்ப விஷயம். நாங்க எப்படினாலும் குழந்தை கொடுப்பாரு எங்க மாமா. உனக்கு என்னடா நீ யாரு கூட நீயே கொடுப்ப. சமாச்சாரம் எடுத்துட்டாரு. போடா. இல்ல உங்க குடும்ப சமாச்சாரம் எடுத்துட்டாரு. அவர் முடிஞ்சா செய்யறாரு இல்ல கூலி ஆள் ஆனா, வச்சு அவனையா இதுக்கு ஒரு 40 பேர் கூலி ஆளு வச்சுக்கிறேன். 41ஆவதா நீ வந்துரு. ஐயா ஒண்ணு ஏய், போடா 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 போடா. ஏழு மாமா. எப்ப என்ன நீ 2வது கல்யாணம் செஞ்சுக்கிற சொன்னியோ அப்பவே சல்லூரியா உன்னை கண்டு சோறுதான் வாடுதான் இது சூடாகி பாடு மதக்கிரி கொண்டு கொண்டுகிட்டு போனாங்கடா